எல்லாருக்கும் வணக்கம். காட்டுல ஒரு சிங்கம் ஒரு ஆட்ட கூப்பிட்டு, "என் வாய் நாறுதான்னு பார்த்து சொல்லுன்னு" சொல்லி கேட்டுச்சாம். அந்த ஆடு முகந்து பார்த்துட்டு, "ஆமா நாறுதுன்னு" சொல்லிடுச்சாம். உடனே சிங்கம், "முட்டாளே! உனக்கு எவ்வளோ திமிரு" அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மீது பாய்ஞ்சு அதை சாப்பிட்டுருச்சாம். அதுக்கப்புறம் சிங்கம் ஒரு ஓநாயை கூப்பிட்டு அந்த கருத்தை கேட்குது. அதுக்கு ஓநாயும் முகந்து பார்த்துட்டு, "கொஞ்சம் கூட நாறவே இல்லை" அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் உடனே, "மூடனே பொய்யா சொல்ற" அப்படின்னு சொல்லி ஓநாயும் அடித்து சாப்பிட்டுச்சாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நரியை கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்டுச்சான். அதுக்கு நரி சொல்லிச்சான், "எனக்கு 4 நாளாக கடுமையான ஜலதோஷம், அதனால் எனக்கு எந்த வாசனையும் தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். சிங்கம் நரியை விட்டுடுச்சான். புத்திசாலிங்க ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாயை திறக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் நம்மளுக்கு பல பிரச்சனையிலேருந்து விடுபடலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். காட்டில் ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை கூப்பிட்டு, "என் வாய் நாறுதான்னு பார்த்து சொல்லுன்னு" சொல்லி கேட்டுச்சான். அந்த ஆடு முகந்து பார்த்துட்டு, "ஆமா நாறுதுன்னு" சொல்லிடுச்சான். உடனே சிங்கம், "முட்டாளே! உனக்கு எவ்வளோ திமிரு" அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மீது பாய்ஞ்சு அதை சாப்பிட்டுருச்சான். அதுக்கப்புறம் சிங்கம் ஒரு ஓநாயை கூப்பிட்டு அந்த கருத்தை கேட்குது. அதுக்கு ஓநாயும் முகந்து பார்த்துட்டு, "கொஞ்சம் கூட நாறவே இல்லை" அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் உடனே, "மூடனே பொய்யா சொல்ற" அப்படின்னு சொல்லி ஓநாயும் அடித்து சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நரியை கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்டுச்சான். அதுக்கு நரி சொல்லிச்சான், "எனக்கு 4 நாளாக கடுமையான ஜலதோஷம், அதனால் எனக்கு எந்த வாசனையும் தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். சிங்கம் நரியை விட்டுடுச்சான். புத்திசாலிங்க ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாயை திறக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் நம்மளுக்கு பல பிரச்சனையிலேருந்து விடுபடலாங்க.